எல்லாம் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே வாழ்படும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே அம்மை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலங்கேந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய. மௌனமித்தை மூலருக்கு முன்னே சொன்னேன், மருவியவர் காளாங்கி கதுவே சொன்னார். மகத்தான போகரும் தான் அவனுக்குச் சொன்னார், மௌனவித்தை அகண்டாதி அறிந்து கொள்ளும் மற்றொன்று மயக்கற்று மௌனகத்தார்க்கு மௌனவித்தை எய்திக்கால் அவனே ஞானி. மற்றொன்று மயக்கற்று மௌனத்தார்க்கு வாய் திறந்து பேசாதே மகாரம் நன்றே. சட்டை முனிச்சித்தர். விஜய் மேல எனக்கு இருந்த அத்தனை நம்பிக்கையும் போயிடுச்சு கண்மணி. அவன் இப்போ நம்பூதிரியோட கண்ட்ரோல்ல போயிட்டான். எப்ப பேசினாலும் பவ்யமா அமர் சார் அப்படின்னு கேட்ப. ஆனா இன்னைக்கு உன் குரலே கமாண்டிங்கா இருக்கு. இங்க உங்க ஜம்பெல்லாம் இனி பலிக்காத அமர் சார். எனக்கு என்னமோ நீங்க நம்ம நாட்டுல இருக்கிறதே நல்லது இல்லைன்னு தோணுது. அது என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிடலாம். ஆனால் அதை நீ மற்றவர்களுக்கு சொன்னால் உன் நாக்கு பேச்சற்று போய்விடும். சுவாமிஜி, என்ன கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? கோயிலுக்குள்ள வந்தது சித்தர்கள் இல்ல, பிரசிடென்ட், வைத்தியர், குருகுல் அவங்க தானே? நம்ம மாதிரி சாதாரண ஆட்கள் தானே? சொல்லுங்க சாமிஜி, சொல்லுங்க. வில்லாளனே, நீ கேட்ட கேள்வி அப்படியே ராஜமோகினி கிட்ட கேட்டேன். அதுக்கு தேவ ரகசியம் பத்தி என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லி மறைஞ்சிட்டா. என்னது தேவ ரகசியம்? ஆமா, வந்தது சாதாரண மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னென்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எவ்வளவோ கேட்டும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி மறைஞ்சிருச்சு. இதுக்கு மேல மோகினியை என்னால கட்டாயப்படுத்தி கேட்க முடியாது. ஏன் சாமிஜி? சித்தருங்க பாதுகாக்கிற அஷ்டலிங்கங்கள் பத்தியே சொல்ற உங்க மோகினி நான் கேட்ட கேள்விக்கு எதுக்காக பதில் சொல்லாம போயிட்டாங்க? வில்லாளா, காலங்காலமா ஈசன் சன்னதியில பௌர்ணமி நாள் அன்னைக்கு நடக்கிற சிறப்பான பூஜை அது. நானே இதை பத்தி உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கேன். இந்த பூஜையை பார்க்கிற சக்தி சாதாரணமான ஆளுங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட பூஜை பத்தின விஷயத்த சொல்ல முடியாதுன்னு ராஜமோகினியா சொல்றான்னா அதை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி குருட்டுத்தனமா கேள்வி கேட்டா நீ என்கிட்ட கேட்கலாம், ஆனா நான் மோகினி கிட்ட கேட்க முடியாது. மோகினிக்கு கோபம் வந்துருச்சுன்னா நாம ஒரு முக்கியமான தேவைக்கு கூப்பிடும் போது பிரசன்னமாகாம போயிடுவா. நடந்து முடிஞ்சதை மறந்துடு. இனி நடக்க போறத பத்தி யோசி. சரி, நான் போய் ஓய்வெடுக்கிறேன். நானா? ஆசானே, வா என் கூட. விஜய், எனக்கு என்னமோ நம்பூதிரி நம்ம கிட்ட உண்மைய சொல்றாருன்னு தோணல. எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறாருன்னு நினைக்கிறேன். நாம எதுக்கும் இவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கிறது நமக்கு நல்லது. உங்க வேலை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? விஜய், நான் யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையோ உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். நம்பூதிரி சொன்னதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல. எப்போடா சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன நடத்து நடத்து. நான் எது பேசினாலும் அது எதிராக பேசுறதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறல. நீயா பட்டு தெரிஞ்சினா தான் உண்டு.
மாமா மாமா ம் இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. மாத்திரை ஒன்று தான் குறிச்சல். வச்சுட்டு போ, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். மாமா ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? நேரத்துக்கு மாத்திரையை போட்டுக்கலன்னா பிரஷர் அதிகமாயிடும் மாமா. அதிகமாகட்டும், எனக்கு என்ன ஆனா என்ன? மாமா ப்ளீஸ். ம் சரி கொடு. நீ தான் என்னுடைய உசுரை பிடிச்சி வச்சிருக்கன்னு நினைக்கிறேன். ஆனா எத்தனை நாளைக்கு? நான் பிறந்த ஊரை விட்டே அவனை விரட்டி அடிச்சிட்டாங்க. அப்படி ஒரு அவமானத்தை அவன் எனக்கு தேடி கொடுத்துட்டான். சரி, ஊரை விட்டு தான் அவன் போனானே, நேரம் இங்க வர வேண்டியதானே. எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இருக்கானே. இதெல்லாம் நான் பார்த்துட்டு எதுக்காக தான் நான் உயிரோடு இருக்கணும்? அதையே சொல்லி சொல்லி கவலைப்படாதீங்க மாமா. உங்க புள்ள எத்தனை நாளைக்கு தான் அங்கிருந்து போராட முடியும்னு நினைக்கிறீங்க? கூடிய சீக்கிரத்திலேயே இந்த நிலைமை எல்லாம் மாறும். கண்டிப்பா விஜய் உங்களை தேடி வருவாரு. இப்ப இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க மாமா. ம் கொடு. இந்தாங்க மாமா. என் போன் தான், அவனை தான் இருக்கணும். எடு. யாருமா? உங்க புள்ள இல்ல மாமா, ஊர்ல இருந்து பிரசிடென்ட் ஐயா கால் பண்றாரு. அப்படியா? சரி கொடுமா. ஹலோ அருணாச்சலம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன்ப்பா. சொல்லு அருணாச்சலம், என்ன விஷயம்? ஐயா இங்க நடந்த எல்லா சம்பவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லல, சொல்லவும் முடியல. உங்க மகனை நீங்க பிறந்த மண்ணை விட்டு விலக்கி வைக்க போறேன்னு உங்ககிட்டயே எப்படியா சொல்லுவேன்? ஆனா அப்படி ஒரு துரதிர்ஷ்டம் எனக்கு வந்துருச்சே. உங்களை நேர்ல வந்து பார்த்து எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். நான் எடுத்த முடிவுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு இருந்தேன். ஆனா உங்களை நேர்ல பாக்குற தைரியம் எனக்கு இல்லைங்க ஐயா. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சிடாதீங்க ஐயா. அருணாச்சலம், என்னப்பா பேசுற? யாரு யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? அப்படி கேட்கணும்னா நான் தான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் மகனை அங்கே அனுப்பி என் மகனால உங்க எல்லாத்துக்கும் எவ்வளவு சிரமத்தை கொடுத்துருக்குறேன். அவன் யாரு பேச்சும் கேட்கலையப்பா. அவன் சொந்த விஷயமா என்ன? எப்படி வேணாலும் இருந்துட்டு போடான்னு சொல்ல. அவனால ஊருக்கும் கோயிலோட புனிதத்துக்கும் ஒரு கெடுதல் வருதுன்னா நாம வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? எனக்காக இவ்வளவு நாள் நீ பொறுத்துட்டு இருந்தியே, அதுவே பெரிய விஷயம். ஊர் தலைவனா நீ எடுத்த முடிவுதான் சரி. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் தனி மனுஷனோட ஊர் தான் முக்கியம். ஆமாங்க ஐயா. இது பாரு, உன் மேல எல்லாம் எனக்கு துளி கூட வருத்தம் இல்ல. நான் சொல்லும் நடந்ததுக்கெல்லாம் அந்த ஈஸ்வரனுடைய திருவடியில விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது என் மகன் தான். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அவன் ஈஸ்வரன் காலடியில விழுந்துதான் ஆகணும். இது நடந்துதான் தீரும். ஐயா நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா விஜய் தம்பி பஞ்சாயத்துல திரும்ப வருவேன்னு சவால் விட்டுட்டுல போயிருக்காரு. இப்ப கூட அவரு உங்களை பார்க்க வரல. அவரு இப்ப பாபநாசத்துல இருக்காருன்னு எனக்கு தகவல் வந்துச்சு. அதுவும் நம்ம ஊருக்கு ஒரு நம்பூதிரி அடிகள் வந்துட்டு போவாரு. அவர் தன்னோட மாந்திரிக சக்தியால தான் சக்கரை தொழிற்சாலை ஆரம்பிக்க சாமி உத்தரவு கிடைக்க வச்சாருன்னு ஊருக்குள்ள அரச புரசலா பேசிக்கிறாங்க. அந்த நம்பூதிரி வீட்டுல தான் விஜய் தம்பி தங்கி இருக்கிறதாவும் அவர் உதவியோட மறுபடியும் ஊருக்குள்ள வருவாருன்னு பேசிக்கிறாங்க. அப்படி அவங்க வந்தா எப்படி தடுக்கணுங்கிறது இருக்கட்டும், தப்பான ஆளுங்களோட சேர்ந்துக்கிட்டு அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்குங்க ஐயா. இதுவரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க தலையிட்டு தம்பியை எப்படியாவது ஊருக்கு கூப்பிட்டுக்குங்க ஐயா. முக்கியமா அதை சொல்லவும் நடந்ததெல்லாம் நினைச்சு நீங்க உங்க உடம்ப வருத்திக்க கூடாதுன்னு சொல்லத்தான் நான் உங்களுக்கு போன் பண்ணங்க ஐயா. ஐயா எனக்கு இங்க சில வேலைகள்லாம் இருக்கு, அதை முடிச்சிட்டு உங்களை நேர்ல வந்து பாக்குறேங்க. விஜய் தம்பி நம்பூதிரியோட இருக்கிறத சாதாரணமா எடுத்துக்காதீங்க ஐயா. உடனே ஏதாவது செய்யுங்க. சரி அருணாச்சலம், நான் என்னன்னு விசாரிக்கிறேன். உடம்ப பாத்துக்குங்க ஐயா, நான் வச்சிடுறேன். சரி. மாமா, உங்க அப்பனும் விஜயும் ஏதோ ஒரு நம்பூதிரி வீட்டை தங்கி இருக்கிறதா அருணாச்சலம் சொல்றாரு. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? பாபநாசத்துல இருக்கேன்னு சொன்னாங்க மாமா. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது.
உங்க அப்பனுக்கு ஃபோன் போடு. மாமா போடுன்னு சொல்றேன்ல. அத்தான் செல்லேருந்து கால் வருது. என்னவா இருக்கும்? ஹலோ. டேய், இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? அது இது இந்த அத்தான் அது பாபநாசத்தில். அது தெரியும்டா. அங்கே எங்கே தங்கி இருக்கிறீங்க? பாபநாசத்தில் இது வந்து நம்பூதிரி வீட்டில் தானே? அத்தான். டேய், எனக்கு எப்படி தெரியும்னு அதிர்ச்சியா இருக்கா? நீங்க சொல்லாம மறைச்சிட்டா எனக்கு தெரியாம போயிடுமா? ஒரு நம்பூதிரி வீட்டில் உங்களுக்கு என்னடா வேலை? அது வந்து அதான் ஒரு சாமியும் சித்தர்களையும் ஜெயிச்சுடுவீங்களா? ஆமா, அவன் எங்க இருக்கிறான்? போன் அவன் கிட்ட கொடு. அவன் கிட்ட போன் கொடுறா. இதை கொடுக்குறா. விஜய், அத்தான் லைன்ல இருக்காரு. லைன்ல வச்சுதான் கொண்டு வந்து நீட்டுவீங்களா? கொஞ்சமாவது டீசன்சி வேணா? என்னால இப்போதைக்கு பேச முடியாது. விஜய், அத்தான் துரை என்கிட்ட பேச மாட்டாரோ? அவருடைய அனுமதி கேட்டுதான் போன் பண்ணணுமா? டேய், அவன்கிட்ட சொல்லு, அன்னைக்கு ஏதோ கோபத்தை சொல்லிட்டு வந்தேன், நீ எனக்கு மகனே இல்லடான்னு. ஆனா இப்ப நான் சொல்றேன், அவன் வந்தா சொல்லு, அவனை நான் தலை முழுகிட்டேன். அத்தான் 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 மாமா. சே, ரஞ்சினிமா. வாங்க வைத்தியரே. ஐயா இருக்காங்களாமா? இருக்காரு. நீங்க உட்காருங்க, நான் அப்பாவை கூப்பிடுறேன். அப்பா, அப்பா, வைத்தியர் வந்திருக்காருப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம் வைத்தியரே, உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது உங்ககிட்ட ஒரு உதவிய கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். என்ன உதவி கிதவின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு நமக்குள்ள என்ன? என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன வேணும் கேளுங்க. ஐயா, இது என் மனைவியோட நகைகள். இத வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் வேணும். என்ன வைத்தியரே நீங்க? உங்களுக்கு பணம் தேவை இருக்குன்னா இவ்வளவு பணம் தேவைன்னு தாராளமா கேட்க வேண்டியதானே? எதுக்கு நகையெல்லாம் கொடுத்துக்கிட்டு? ஐயா, இது வரைக்கும் கடன் யாருக்கிட்டயே கையேந்தி நின்னதில்லை. என் வருமானத்துக்குள்ள மன நிறைவோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்திருக்கேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா கஷ்டம். கஷ்டம்னு சொன்னா அதை கேட்டு வயிறு பசிக்காம இருக்குமா? நமக்கு எதிரி வெளியிலேயா இருக்கா? வயிறு ரூபத்துல நம்ம கூடயே தானே இருக்கா. அதான் ஐயாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அதுக்காக வெறும் கையை வீசிக்கிட்டு வந்து கடன் கேட்க முடியுமா? கடன்கிற வார்த்தையை சொல்லாதீங்க வைத்தியரே. நான் உங்களுக்கு கொடுக்கிற பணம் கடனா இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. சரி சொல்லுங்க, திடீர்னு என்ன கஷ்டம்? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைதான். மூலிகை பறிக்க வனத்துக்குள்ள போனப்போ பைரவர் என்ன உள்ள போக விடாம தடுத்துட்டாரு. நான் என்ன பாவம் பண்ணினேன், எதுக்காக என்ன தடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கோபமா, இந்த தடை நீங்கிற வரைக்கும் நான் யாருக்குமே வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி சாமி மேல சத்தியம் பண்ணிட்டேன். எனக்கு என்ன சொத்து பத்தா இருக்கு வித்து செலவு பண்றதுக்கு? வைத்தியம் பார்த்தாதானுங்க வருமானம். வருமானம் வந்தாதானுங்க வீட்டுல அடுப்பெரியும். என்ன வைத்தியரே நீங்க? ஆமா, வனத்துக்குள்ள போக விடாம பைரவர் ஏன் உங்களை தடுத்தாரு?
அது யாருக்கு தெரியும்? சித்தர்களுக்கு என் மேல என்ன கோபமோ? என்ன கோபம்னு அவங்க கிட்ட ஓலை போட்டு கேட்ட வேண்டியதானே? ஐயா, ஒரு பாவமும் செய்யாத நான் எதுக்காக ஓலை போட்டு கேட்கணும்? இத்தனை காலமா வைத்திய தொழில தெய்வீகமா தானே செஞ்சுக்கிட்டு வந்தேன். வனத்துக்கு நான் எதுக்கு போறேன்? மூலிகை பறிக்க தானே. இதுக்கே என்ன விட மாட்டேன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணங்கிறத சித்தர்களே சொல்லட்டும். அவங்களா சொல்ற வரைக்கும் நானா ஓலை போட்டு கேட்க போறது இல்ல. உங்க கோவம் எனக்கு புரியுது வைத்தியரே. சித்தருங்க மேல இருக்கிற கோபத்துல நோய் நொடின்னு வரவங்களுக்கு நீங்க வைத்தியம் பார்க்கலனா அவங்க வேற எங்க போவாங்க? புரியுதுங்க. ஆனா நான் என்ன செய்யட்டும்? கோபத்துல அந்த ஈஸ்வரன் முன்னாடியில நான் சத்தியம் பண்ணிருக்கேன். அதை நான் மீற முடியுமா? ஜனங்களை பத்தி கவலை இருந்தா சித்தர்கள் தான் என் சத்தியத்தை திரும்ப வாங்கிக்கணும், என் வைத்தியம் பார்க்க வைக்கணும். உங்க வாக்கு சத்திய வாக்கு. நான் சொல்ல என்ன இருக்கு? உங்க கஷ்டம் தெரியாம பண உதவின்னு என் வீட்டு படியேற வச்சது ஊர் தலைவனா என்னோட தப்புதான். இன்னும் ஒரு தடவை உதவின்னு கேட்டு யார் முன்னாடி நீங்க நிக்க கூடாது. நான் உள்பட சேர்த்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த ஊரே கடமைப்பட்டிருக்கு. இந்த நகையெல்லாம் கொண்டு போய் வீட்டுல வைங்க. அம்மாடி ரஞ்சினி, அப்பா ஒரு 10,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வாமா. சரிங்கப்பா. அப்பா என்னங்கப்பா? என்னங்க வைத்தியரே, செலவுக்கு வச்சுங்க. அட சும்மா வாங்கிக்கிங்க வைத்தியரே. மாசம் மாசம் உங்க வீட்டுக்கு தேவையானது உங்களை தேடி வரும். ராஜோதரம் வந்ததும் ஒரு மூட்டை அரிசியை உங்க வீட்டுல கொண்டு வந்து இறக்க சொல்றேன். நீங்க நல்லா இருந்தா தானே இந்த ஊரு ஜனங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருப்பாங்க. கவலைப்படாதீங்க வைத்தியரே. வனத்துக்குள்ள போறதுக்கான தடை நீக்கி நீங்க சீக்கிரமா வைத்தியம் பார்ப்பீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க. இத்தனை காலமும் நான் வைத்தியம் பார்த்ததுக்கு கிடைச்ச பலன் இதுதானாங்கிற கோபத்துல நான் சத்தியம் பண்ணிட்டேங்க. ஆனா பலன் இருக்குடாங்கிறத நீங்க காட்டிட்டீங்க. இந்த பண உதவிக்கு கூட நான் சொல்லல. என் வைத்திய தொழிலுக்கான மதிப்பு என்னங்கிறத எனக்கு நல்லா உணர்த்திட்டீங்க. இப்பதாங்க என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேங்க. வைத்தியரையா, என்ன பேசுறீங்க நீங்க? அப்பா உங்களுக்கு என்ன கடனாவா கொடுத்திருக்காரு நீங்க திருப்பி தரத்துக்கு? இது உங்க பணம், எடுத்துட்டு போங்க. நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி, இந்த ஊருக்கே சொந்தமானவர். நீங்க கஷ்டப்படலாமா? ஐயா, நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க வைத்தியரே. வரேன். சரிங்க ஐயா. வாங்கோ. ஆண்டவா, அண்ணன் மேல அப்பாக்கு இருக்கிற கோபம் தீரணும். அண்ணனுக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு அப்பா அண்ணனுக்கு வைத்தியம் பார்க்கணும். அப்பா வனத்துக்குள்ள போய் மூலிகை பறிக்கிறதுக்கு சித்தர்கள் அருள் புரியணும். ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. இது எல்லாத்தையும் நீங்க தான் சாமி நடத்தி வைக்கணும். எங்க கஷ்டம் எல்லாம் தீரணும். ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा शिवो मे शिवो एकहारति कर्पूरदीपं दर्शयामि. स्वामी पेरुक्कु ताने अर्चना? सरी. अस्य यजमानस्य सह कुटुम्बस्य सांब सदाशिव स्वामी नमो नमः. एकहारति कर्पूर नीराजनो दर्शयामि. नीराजनराजमण्डलं समर्पयामि. समस्तरत्नां धारयामि. ब्रह्मा शिवो मे शिवो. வள்ளியக்கா, போலாமா? வாங்க.
வள்ளியக்கா, உங்க அம்மாவோட நகையெல்லாம் அடகு வைக்கணும்னு உங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. எங்க அப்பா உங்க அப்பாவை சத்தம் போட்டு கஷ்டன உரிமையோட கேட்க வேண்டியதானே, எதுக்கு அடமானம் வைக்கணும்னு சொல்லி செலவுக்கு பணம் கொடுத்தாரு. அப்ப கூட அவர் சும்மா வாங்க மாட்டேன்னு சொல்லி கடனாதான் வாங்கிட்டு போனாரு. ஏங்கா, வீட்டுல பணம் கஷ்டம்னா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன். இந்த ஊரையே நோய் நொடி இல்லாம பாத்துக்கிறவங்க நீங்க, உங்களை நாங்க பாத்துக்க மாட்டோமா? ரஞ்சினி, நீ இந்த மாதிரிலாம் பேசுறது மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? இத்தனை காலமா நாங்க வைத்தியம் பார்த்தோம், நீங்களும் எங்களை பாத்துக்கிட்டீங்க. ஆனா இப்போ அப்பாவால வனத்துக்கு போக முடியாத நிலைமை.